டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் இனி அமெரிக்காவில் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு ஜெண்டர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சொன்னபடியே செஞ்சார் அவர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்தால் முதல் நாளே இது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொன்னார். அதில் இதுவும் ஒன்று. ஸோ இங்கே அந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் வெரி ஒரு சூப்பரான டிசிஷன். ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறவர் எங்கேயாச்சும் ஆண் பெண் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. பட் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு அவன் என்னை நீ இப்படி தான் கூப்பிடணும், அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெண்டர் 60 ஜெண்டருக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க. ஜெண்டர் 60 என்னடா சொல்கிற அப்படின்னா, ஒருத்தன் பிங்க் கலர் முடி வச்சுட்டு என்னை இப்படி கூப்பிடுன்றான், இன்னொருத்தன் ப்ளூ கலர் முடி வச்சுக்கிறான். இன்னும் ஒரு படி போனீங்கன்னா கேட்டு, அதாவது பூனை மாதிரி நாய் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் ஒரு நாயாக ஐடென்டிஃபை பண்ணுறேன், என்னை நீங்கள் நாயாக தான் கூப்பிடணும் அப்படின்றானுங்க. ஸோ அது ஒரு மென்டல், இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் இதை அங்கீகரித்து இது மக்களோட ஃபீலிங்ஸுப்பா, இது ஆண் பெண் அப்படின்னு இல்லாமல் மற்ற இதெல்லாம் ஒரு ஜெண்டர் அப்படின்னு கவர்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணி இந்த எல்ஜிபிடிக்யூ பசங்க இவனுங்கெல்லாம் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு 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 க்ளவுன் ஷோ மாதிரி போயிட்டு இருந்துச்சு. க்ளவுன் ஷோனா தெரியும், ஒரு ஒரு சர்க்கஸ் மாதிரி இருந்துச்சு அமெரிக்கா. ஸோ இப்போ தலைவன் ட்ரம்ப் திரும்பி இதெல்லாம் கிடையாதுடா போங்கடா அப்படின்னு சொல்லி அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்ட் ஜெண்டர் ஆண் பெண் மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், ஏன்னா டே என்னடா அவங்களும் மனுஷங்க தானப்பா அப்படின்னா, ஆமாம் அவங்களும் மனுஷங்க தான். என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கருத்தை சொல்கிறதுக்காக ஓகே இவன் எல்ஜிபிடிக்கு ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை எதிர்க்கிறான், இவன் பேசுகிற தப்பு அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. இதுவும் ஒரு கருத்து தான். நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மனித உரிமை அப்படின்ற ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ நீங்கள் போயிட்டு அவங்கள அடிக்கிறதோ இல்லை அவங்கள தொல்லை பண்ணுறதோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணலை. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ நான் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் மனித உரிமைகள் என்னுடையது. அதை யாருமே அதை மீறினாங்கன்னா அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நீங்கள் ஆண் பெண் மட்டும் இல்லை, நீங்கள் இதில் இன்னும் குழந்தைங்க, நீங்கள் பிரெயின் வாஷிங் நடக்குது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஆண் பெண் இல்லாமல் மற்ற பாலினங்கள், இந்த எல்ஜிபிடிக்யூ, அதாவது லெஸ்பியன், கே, டிரான்ஸெக்ஷுவல், பைசெக்ஷுவல், டிரான்ஸெக்ஷுவல், கியூ ஃபார் குவீர்னா என்னன்னு தெரில. ஸோ இவங்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்களால சொந்தமாக குழந்தை பெற்றுக்க முடியாததுனால மற்றவங்க கிட்டலாம் போயிட்டு அவங்களோட ஐடியாலஜிஸை பரப்புகிறாங்க. எதுக்குன்னா அப்போ தான் அவங்களோட கூட்டத்தை விரிவாக்கம் செய்ய முடியும். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களோட எண்ணங்களையும் இல்லை அவங்களோட தாட்ஸையும் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா தே வில் ஹாவ் சில்ட்ரன். கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியாக, சொசைட்டியாக அவங்க அடுத்த தலைமுறை நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் போது அதே மனநிலையோட அந்த குழந்தைகளே அவங்க வீரமாகவும் அவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இவங்களால குழந்தைங்க பெற்றுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால உங்களோட குழந்தைங்க மற்றவங்களோட குழந்தைங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க கிட்ட போயிட்டு அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு போயிட்டு ஆடுறது, இந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் கடந்த 4 வருஷமாக ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இங்கேயும் இந்த ஓக்கிசம் அப்படின்னு சொல்லி, ஓக்கிசம்னா இந்த எல்ஜிபிடிக்யூ, ஃபெமினிஸ்ட், அப்புறம் இந்த கவர்மெண்ட் மீடியா பொய் சொல்கிறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக, அந்த மாதிரி இதெல்லாம் தான் ஓக்கிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலான் மஸ்க்குமே இது ரொம்ப எதிர்க்கிறாரு. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பும் இதோட முடிஞ்சிச்சுடா போங்கடா, இனி எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்றாரு. ஸோ இங்கேயும் அந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எல்லாரையும் ஓக்கிசமாக மாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இந்த நீயானா மாதிரியான டிபேட் ஷோலாம் வச்சு அதில் சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ காலங்காலமாக இருக்கிற இந்த ஜாதிய கொடுமைகள்லாம் நிறைய பேசியிருக்காங்க நீயானால. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்டதாக ஒரு புதிய தலைமுறை ஆஃப் பேரண்ட்ஸை யோசிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ரொம்ப முற்போக்கு என்ற பேரில் நான் இப்போ நான் தான் சொல்கிறேனே, இப்போ ஒருத்தர் நாய் மாதிரி காலர் போட்டு இன்னும் ஒரு நாய் நீ கூப்பிடணும்டா அப்படின்றான். இது என்னோட ஃபீல். இன்னும் மோசமாக போகிறேன். இதை நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கேர்ள் ஹூ பிளைண்டட் ஹர் செல்ஃப் பிலீவிங் ஷீ இஸ் அ பிளைண்ட் பர்சன். அதாவது நம்ம இப்போ எப்படி ஒருத்தவங்க ஆணாக இருக்கவங்க நான் பெண்ணாக இருக்கணும், நான் பெண்ணாகவே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு மனநோய் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நான் குருடனாக பிறந்திருக்கணும், இல்லை குருடியாக பிறந்திருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சி ஒரு பொண்ணு அவங்களே கண்ணை குத்தி இதுவாக்கிக்கிறாங்க, குருடாக்கிக்கிறாங்க. அவங்க டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு பிறந்ததுலேருந்தே நான் குருடாக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு இப்போ தான் அது கொஞ்ச நாளாக தான் எனக்கு அது தோணுது, அதனால் நான் அது மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க.
இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு நம்ம ஆதரவு குடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நாளைக்கே உங்க குழந்தை வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு, அம்மா நான் வந்து பொண்ணு மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பையன் குழந்தை வந்து பொண்ணு மாரி இருக்கும். நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, குழந்தை அப்படின்னு சொல்லி கொஞ்சலாம். ஆனா வந்து அதையே ரிப்பீட்டடா சொன்னா தலையிலேயே கொட்டி, "டேய் இப்படிலாம் கிடையாதுடா. நீ எதையும் பார்த்து நீ கெட்டு போகாத" அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கரெக்ட்டா? ஆனா அமெரிக்கால இப்போ நான் கடந்த 4 வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்க குழந்தை வந்து தெரியாம ஸ்கூல் டீச்சர் கிட்ட வந்து இந்த மாரி சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோ. அதாவது ஒரு பையன் குழந்தை வந்து நான் ஒரு பொண்ணா இருக்கணும், இல்ல பொண்ணு குழந்தை வந்து நான் ஒரு பையனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, குழந்தைகள வந்துட்டு பெற்றோரோட அனுமதி இல்லாம அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இந்த சர்ஜரிலாம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்லாம் குடுக்கலாம் அப்படின்ற லெவல்ல மோசமா இருந்துச்சு. ஸோ ட்ரம்ப் பதவியேற்று இன்னும் ஒரு சில நாட்கள் தான் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் தடை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபர்ஸ்ட் டேவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. சொன்ன மாரியே செஞ்சுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்ன பண்றாங்க? அவனுங்க என்ன இது பண்றாங்க? அழுறாங்க, இல்ல என்ன போராட்டம் பண்றாங்கன்னு பார்க்கணும். பட் அதெல்லாம் நடக்காது அமெரிக்கால. இங்கேயும் வந்து இந்த மாரி இட்ஸ் அ மைண்ட் வைரஸ். ஐய்யய்யோ! அவங்க பாவம். ஐய்யய்யோ! அவங்க வந்து ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத தான் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பேசும்போது எப்படி உங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்களுக்கு எதிரா நெறைய குற்றங்கள் நடக்குது. அவங்கள வந்து அடிக்கிறாங்க. அவங்கள வந்து இது மாரி ரொம்ப பேடா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. ஆனால் நாம இப்ப என்ன சொல்றோம்? ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருக்கும் பொது. அவங்கள அடிக்கிறதோ, இல்ல வயலன்ட்டா வந்து அ இது பண்றதோ வந்து தப்பு. அவங்கள அடிக்கிறதோ, இல்ல ரொம்ப துன்புறுத்துறதோ தப்பு. அது யார பண்ணாலும் தப்பு. ஆனால் இந்த ஹியூமன் ரைட்ஸ வச்சுக்கிட்டு, இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கதைய அழுது அழுது சொல்லுவாங்க. என்ன வந்து இந்த மாரி நான் ரோட்ல இருந்தேன். என்ன வந்து இந்த மாரி அடிச்சாங்க. இந்த மாரி துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தவறு. ஆனா, அதுக்காக உனக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்றதுக்காக, நீ சொல்றது அனைத்துமே சரியாகாது. கரெக்ட்டா? நீ வந்து குழந்தைகள வந்துட்டு ஒரு பையனுக்கிட்ட போயிட்டு நீ வந்து ஒரு பொண்ணா இருக்கலாம். இல்ல பொண்ணுகிட்ட போயிட்டு நீ ஒரு பையனா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு குழந்தைய பிரெயின் வாஷ் பண்றீங்க. ஸோ இட்ஸ் அ மைண்ட் வைரஸ். இந்த மைண்ட் பிரெயின் வாஷ்லேருந்து எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நம்மளோட அடுத்த தலைமுறையினரை வந்துட்டு சரியான பாதையில, சரியான கல்ச்சர்ல நம்ம வந்து வளர்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.